இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஆடி அமாவாசையின் சிறப்பு என்ன, ஆடி அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்க இருந்துகிட்டு இருக்கிறோம். பொதுவாக ஒரு வருஷத்தில் 12 மாதம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட, அதாவது தமிழ் மாதம் வந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு 12 மாதங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ஆடி மாதத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான சிறப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. இந்த 12 மாதத்தில் வந்து 12 அமாவாசைகள் வந்துக்கிட்டு இருந்தால் கூட ஆடி மாத அமாவாசைக்கு மிகப்பெரிய சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது. எதனால் ஆடி அமாவாசைக்கு சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா அது நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். சுருக்கமாக, அதாவது விண் உலகத்தில் இருக்கக்கூடிய நமது முன்னோர்களுடைய ஆத்மா பூமியை நோக்கி, அதாவது மண் உலகத்தை நோக்கி வரக்கூடிய அந்த பயணம் செய்ய ஆயத்தமாகக்கூடிய நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. அதாவது விண் உலகத்தில் இருக்கக்கூடிய நமது முன்னோர்களுடைய ஆத்மா மண் உலகத்துக்கு பயணம் செய்யக்கூடிய நாள் இந்த ஆடி அமாவாசையாக இருக்கிறதுனால இந்த ஆடி அமாவாசைக்கு ஒரு மகத்துவம், அதே சமயத்தில் மிகப்பெரிய சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஆடி அமாவாசைக்கு நம்ம செய்ய வேண்டியது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே பெரியவர்களுக்கு, முன்னோர்களுக்கு, அதாவது மறைந்தாலும் நம்மளுடைய மனசில் மறையாமல் இருக்கக்கூடிய நமது பெரியவர்களுக்கு, நமது முன்னோர்களுக்கு, நமது சான்றோர்களுக்கு வந்து திதி கொடுப்பது, தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த ஆடி மாதம் அமாவாசையில் செய்வது தான் அற்புதம்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதாவது இந்த மாதிரியான திதி சம்பந்தப்பட்ட, தர்ப்பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே தர்ப்பணம் அப்படிங்கிறது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது, திதி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை நமக்கு வந்து சடங்கு சம்பிரதாய சாஸ்திரங்கள் சொல்லி வச்சிருக்குது. நாம் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறோம், இந்த மாதிரியான வந்து சடங்கு சம்பிரதாயத்தை வந்து நம்ம சரியான வகையில் கடைபிடிக்க முடியல. அப்போ நாங்கள் எப்படி வந்து திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருந்து, விரதம் இருக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லலை, காலையில் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து இந்த சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாப்பாடு, சாம்பார், ரசம், ஒரு பொரியல், அதற்கு கூட அப்பளம், அப்புறம் வடை, பாயாசம்ங்கிற ஒரு அளவில் வந்து சமையல் பதார்த்தத்தை வந்து நம்ம செஞ்சு அந்த சமையலை வந்து நம்ம உப்பு பார்க்காம, எச்சில் படுத்தாமல் அந்த சமையலை வந்து ஒரு தளவாழை இலையில் போட்டு, அந்த தளவாழை இலையை வந்து வீட்டுடைய கொல்லைப்புறத்திலேயோ மொட்டை மாடியில் வச்சு அந்த தளவாழை இலை வைக்கிறதுக்கு முன்னாடி 3 முறை தண்ணி தெளித்து ஒரு நிறசொம்பு தண்ணி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த காகம் வந்து சாதத்தை எடுக்க வரைக்கும் நம்ம வந்து ஒரு மறைமுகமாக இருந்துட்டு, காகம் வந்து முதல்ல அந்த சாதத்தை எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். இது வந்து எந்த அமாவாசை அன்னைக்கு எத்தனை மணிக்குள்ளே செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதியம் உச்சி பொழுது என்று சொல்லக்கூடிய, நண்பகல் என்று சொல்லக்கூடிய 12 மணிக்கு முன்னாடியே இந்த மாதிரியான இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை, இந்த படையல் போடக்கூடிய, அதாவது நமது முன்னோர்களுக்கு படையல் போடக்கூடிய நிகழ்வுகளை செய்கிறது மிக மிக உத்தமம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சான்றோர்கள் சத்தியமாக சொல்லி வச்சிருக்காங்க.